1990 ஆண்டு என்னுடைய இருதயம் நின்று போனது. அப்பொழுது ஒரு நாள் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியா அவர் தொலைபேசியின் மூலம் என்னுடைய அண்ணன் அவரிடம் ஒரு காரியத்தை கேட்டார். பிரதர் நல்லா இருக்காரா? அப்படி இல்ல பிரதர், உண்மையே சொல்லுங்க, எனக்கு தெரியும் அவர் 10ஆம் தேதியே செத்து போனார். சும்மா வெறும் செத்து போன உடம்ப வச்சுக்கிட்டு உயிரோடு இருக்காரு ஏன் ஊரை ஏமாத்திட்டாலே இருங்க. செத்துட்டாருன்னு சொன்னா என்ன? அவர் என்னை பார்க்க வந்தார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு இடத்தில் சந்தித்தேன். நல்லா இருக்கீங்களா பிரதர்? உங்களுக்காக நான் எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா? ஐயோ ஆண்டவரே இன்னும் புதைக்காம இருக்கிறாங்களேன்னு எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா? அவர் சொல்ல மறந்தது அது. இந்த ஆஸ்பத்திரியில் எனக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அற்புத மனிதர். என்னை மிரக்கிள் மேனாக மாற்றினவர் வேறொருவர் உண்டு. அவர் பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாளும் உங்களை நிந்தனைக்கு உட்பட அனுமதிக்க மாட்டார். உபத்திரம் வரும் என்றல்ல, உபத்திரம் வரலாம். ஆனால் அந்த உபத்திரவத்திற்கு பதிலாக தேவன் இரண்டத்தனையாக கௌரவம் கொடுப்பார். கவலைப்படாதிருங்கள்.